யாழில் மீண்டும் சோதனைச் சாவடி, மக்கள் மத்தியில் பேரச்சம். வீரவசனம் பேசி திரியும் ஊழல்வாதிகள், அனுரவை கடுமையாக சாடிய முன்னாள் எம்பி. நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவிற்கு பாரிய நீதி, எழுந்துள்ள புதிய சர்ச்சை. ஊழல்வாதிகளுக்கு அனுர அரசின் பேரிடி செய்தி. புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சந்தேக நபர்கள் குறித்து வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனைச் சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. போரின் போதும் போர் முடிவுற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சோதனைச் சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் இங்கு இருந்த சோதனைச் சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன. எனினும் அந்த சோதனைச் சாவடிகள் தற்பொழுது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசு சோதனைச் சாவடிகளை தாமே அகற்றுவதும் மீண்டும் தாமே அமைப்பதுமான இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை நீண்ட காலமாக பருத்தித்துறையில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாமை அகற்றுவதாக அனுர அரசு உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரையில் அது அகற்றப்படாமலேயே காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியில் குற்றமிழைத்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள், மக்களை வதைத்தவர்கள் மற்றும் மக்களை படுகொலை செய்தவர்கள் அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக அனுர அரசு ஏனினமும் நடவடிக்கை எடுக்கவில்லை. வாக்குமூலம் என்ற பெயரில் ஒரு சிலர் மாத்திரம் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வெளியில் வந்து வீரவசனம் பேசிக் கொண்டு தெரிகின்றார்கள். ஊழல் மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், மோசடியாளர்களையும் கொலையாளிகளையும் சிறையில் அடைப்போம் என்று தேர்தல் காலங்களில் மக்கள் முன்னிலையில் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த அனுர தரப்பினர் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இன்று வரை எனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை 2025ஆம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் தனக்கு சரியான பதிலை வழங்குமாறும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சபாநாயகர், இது தொடர்பில் பதில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மற்றும் இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டை சுத்தம் செய்ய போகின்றது என்றால் முதலில் வாக்குறுதி அளித்தபடி மோசடி, ஊழல், முறைகேடுகளை சுத்தப்படுத்த வேண்டும். மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 300 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்த விவகாரத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் உள்ள கலாநிதி பந்துல குணவர்த்தனவின் இல்லத்தில் விசேட செய்தியாளர் மாநாட்டை நடாத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பல்வேறு விடயங்களில் சேறு பூசி நாடகம் போடுவதை விடுத்து ஒவ்வொரு விடயத்தையும் விரிவாக நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் எனவும் அதற்கான முழு அதிகாரத்தையும் மக்கள் அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மையுடன் கூடிய நாடாளுமன்றத்தை மக்கள் வழங்கியிருப்பதால் எந்த ஒரு சட்டத்தையும் மாற்றும் வல்லமை அவர்களுக்கு இருப்பதாக தெரிவித்த பந்துல குணவர்த்தன, இந்தியாவிலிருந்து இலங்கையை சுத்தப்படுத்த சீனா மற்றும் இலங்கைக்கு சவால் விடுவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரை 747 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர், உயர் நீதிமன்றில் 14 வழக்குகளின் கீழ் 100 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு
வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் சேனல் 4 ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவ சபையின் கீழ் பதிவு செய்யப்படாத வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கையில் பல மருத்துவ முறைகள் நடைமுறையில் உள்ளன. அந்த மருத்துவர்கள் இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்திருக்க வேண்டும். சில மருத்துவ சபைகளில் இந்த பதிவில் சிக்கல் உள்ளன. பதிவு செய்யப்பட்ட மருத்துவ முறைகளை தவிர மாற்று மருத்துவ முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. சில போலி டாக்டர்கள் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. பதிவு செய்யாத மருத்துவர்கள் இருந்தால் தெரிவிக்கவும். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவை அடுத்து HMPV தொற்றுகள் மலேசியாவிலும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டில் அந்த நாட்டில் 327 HMPV தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இது 2023இல் 225 என்ற தொற்றுகளுடன் ஒப்பிடும்போது 45% அதிகரிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா உட்பட பிற நாடுகளில் அதிகரித்து வரும் சுவாச நோய்கள் பற்றிய அறிக்கைகளுக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மலேசியாவில் பொதுமக்கள் சவர்க்காரத்தினால் கைகளை கழுவுமாறும் முகக்கவசங்களை அணியுமாறும் கோரப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தங்கள் உடல் நலத்தை முன்கூட்டியே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மூடப்பட்ட மற்றும் நெரிசலான பகுதிகளில் தொற்று ஏற்படாமல் தடுக்கவும் அறிவுறுத்தப்படுவதாக மலேசிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்தியாவில் மனித மெட்டாப்னியூமோ வைரஸ் 2 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கர்நாடகாவின் பெங்களூரில் 2 குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்ட 2 தொற்றுகளிலும் சர்வதேச பயண வரலாறு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக் கொள்ள முடியும். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு அமைய இந்த திட்டம் இன்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 7 தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான், கட்டார், குவைத் தூதரகங்கள், மிலோனா, டொரண்டோ, மெல்போர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.